வணக்கம். இன்று இறை மாட்சி அதிகாரத்தின் 10வது குறளுக்கு நாம் வந்துவிட்டோம். இறை மாட்சி என்றால் இறைவனின் சிறப்பு. இறைவன் என்பவன் இங்கு மன்னனாக கருதப்படுகிறான். மக்களின் நலத்தை காக்கக்கூடிய தலைவன் இறைவனுக்கு ஒப்பானவன். அவன் சிறந்த படைபலத்தை கொண்டவனாக இருக்க வேண்டும். கல்வியாளர்களை தன் வசப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவனே கல்வியாளனாக மிகச்சிறந்த அறிவாற்றல் நுணுக்கம் மிக்கவனாக இருக்க வேண்டும். படை பலம் கொண்டவனாக இருக்க வேண்டும். துணிச்சல் மிக்கவனாக இருக்க வேண்டும். மக்களுக்கு எந்த ஒரு குறை வந்தாலும் நேரடியாக சென்று விசாரித்து அவர்களுக்கு உரிய அந்த குறைகளை நீக்குபவனாக இருக்க வேண்டும். அறநெறிகளை தவறாமல் செய்ய வேண்டும். இரக்கம் மிக்கவனாக இருந்து மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவன் தன்னிலை மாறாமல் செய்ய வேண்டும். அது மட்டும் பத்தாது, மிக எளிமையான தோற்றத்தோடு மக்களோடு மக்களாக கலந்து பழகுபவனாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஒரு குறளுக்கு ஒன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார் இல்லையா? இப்போ சென்ற குறளில் கூட பார்த்தோம், செவி கைப்ப சொற்பொருக்கும். எவன் என்ன சொன்னாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு மன்னவன் என்பவன் சொல்கிற எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கவே கூடாது. அதுதான் அவனுடைய மேன்மையை காட்டுவதாக அமையும். அவன் எல்லாத்தையுமே எதில் காட்டணும்? தன்னுடைய செயல் திறனில் காட்ட வேண்டும். அதுதான் வள்ளுவம் இங்கு சொல்லுகிறது. 10வது குறளில் என்ன சொல்ல வர்றாரு? கொடை அழி செங்கோல் குடிவோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல். கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கொளி. கொடைத்தன்மை மிக்கவன். கொடைத்தன்மை எப்போ வரும்? கருணையோடு இருக்கும் பொழுதுதான் கொடை கொடுக்க முடியும். இரக்கம் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா யாருக்கும் நம்மளால் கொடைத்தன்மையோடு இருக்க முடியாது. செங்கோல் அழி, கொடை அழி அப்படின்னு சொல்கிறார். இந்த கொடை எதன்பால் வருகிறது? இரக்கத்தின்பால் வருகிறது. செங்கோல் நீதி தவறாமை, நடுநிலைமையோடு இருத்தல், அதுதான் செங்கோல். பகைவனுக்கும் அருள்வான் எப்பங்கிறது அது அந்தந்த நேரத்தை பொறுத்தது. அந்தந்த அதிகாரம் வரும்போது அதை சொல்ல, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதியார் கூட சொல்கிறார். அது மாதிரி செங்கோல். குடி ஓம்பல், குடிமக்களை பாதுகாத்த அவர்களது நலன்களையே தன்னுடைய கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அனைத்தையும் செய்ய. அதுதான் கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல். இந்த நான்கும் இருக்கக்கூடிய அரசன் மன்னவர்களுக்கெல்லாம் மன்னனாக ஒளி வீசுவான். சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் மன்னருள் மன்னனாக ஒளி வீசுபவனாக. ஒளின்னொடனே அவன் மேலெல்லாம் லைட் எரியுமான்னு கேட்காதீங்க. மிகச்சிறந்த ஆற்றல் இருந்தாலே அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும். அதுதான் ஒளி. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆறான்னு சொல்லுவாங்க. அது இந்த 4 குணங்கள் என்னென்ன வேணும்? கொடை அழி என்று சொல்லக்கூடிய இரக்கம், செங்கோன்மை, குடி ஓம்பல். இந்த 4ம் இருக்கக்கூடிய மன்னன் இவற்றையெல்லாம், அதாவது சரியாக நிர்வாகம் செய்கிறவனாலும் இருக்கும், எல்லாத்தையுமே இருக்கும். அது பெருசு கிடையாது. இவற்றை மிகச் சரியாக கைக்கொண்டு கையாள்பவன். அத்தகைய மன்னன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக ஒளிப்பிழம்பு போல் செயலாற்றுபவன். ஒளியாக திகழ்வான் என்றால் என்ன? பெருமை மிக்கவனாக, சிறப்பு மிக்கவனாகன்னு அர்த்தம். சரியா? கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கொளி. ஆக இத்தகு தலைவர்கள் இருந்தால் அவர்கள் தலைவனுக்கு தலைவனாக
இருப்பார்கள், சிறப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் என்று வள்ளுவம் இங்கு இந்த அதிகாரத்தில் இறைமாட்சியை நிறைவு செய்கிறது. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றியோடு இன்று நாம் விடைபெறுகிறேன்.